Hello everyone, welcome to Black Wall Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி டிசைனில் ஹோல்ஸ் போட்டு எப்படி ட்ரேசிங் பவுடரும் கெரோசினும் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மெத்தட் தான். இது மெத்தட்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல் போடும்போது நல்லா பெரிய பெரிய ஹோலாகவே போட்டுக்கோங்க. நான் இதில் ஆல்ரெடி பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மீதி கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீடில் சும்மா லைட்டாக விடாமல், நீடிலோட அந்த எட்ஜ் பார்ட் மட்டும் விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் மெத்தடில் ட்ரேசிங் பவுடர் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் போய் தான் நமக்கு பேப்பரில், நமக்கு ஃபேப்ரிக்கில் அந்த இம்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கிது. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி டெய்லரிங் சாக் சொல்லுவோம் பார்த்திங்களா, டிசி இல்லைனா டெய்லரிங் சாக் அப்படின்னு சொல்லுவோம். மார்க் பண்ணுவோம்ல ப்ளவுஸில், அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த சாக்கை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஹோல்ஸ் வழியாக. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே ஹோல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு, தேவைப்பட்டாக்கா நம்ம பெல் பின் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 இடத்துல மட்டும் நான் பெல் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் சாக் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, டிசைன் இருக்கிற இடத்துல அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு கீழே அந்த டிசைன் ட்ரேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ரப்பர்லாம் வச்சு அழைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு கீழே அந்த டஸ்ட்டு மாதிரி வருது பார்த்திங்களா, அது ஃபார்ம் ஆகி நமக்கு ட்ரேஸ் ஆகியிருக்கும். நல்லா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லாவே பண்ணணும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா ஹோல்ஸ்லேயுமே இந்த டிசி இருக்குது பார்த்திங்களா, டெய்லரிங் சாக், அது போகிற மாதிரி ஃபுல்லாகவே ரப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பெல் பின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் டிசைன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி நமக்கு டிசைன் ட்ரேஸ் ஆகியிருக்கு. ஓகேவா, இது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு மெத்தட் தான். நம்ம ட்ரேசிங் பவுடரும் கெரோசினும் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் நல்லாவே பெட்டராக நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் கெரோசின்லாம் கிடைக்காதுல்ல, ஸோ அதுக்காக இது ஓரளவுக்கு இதுவுமே நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அழைக்கிறேன், அந்தளவுக்கு போகாது. ஸோ நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு இது கரெக்டாகவே இருக்கும். இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.